எனது முகநூல் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். எனது சமுதாயத்தை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை, அதை கேளுங்க, அப்புறம் பேசுவோம். ஓகே, சின்ன குட்டி கதை கேட்டுட்டு வாங்க, பேசுவோம். ஓகே, நன்றி, பாய். கௌதாரி விற்கிறவரு என்ன பண்றாருன்னா, ஒரு 400-500 கௌதாரி இருக்கும். அதை ஒரு கூண்டுலையும், ஒரே ஒரு கௌதாரி அதை ஒரு தனி கூண்டுலையும் போட்டு அடைச்சி வித்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த கௌதாரியை வாங்க வந்தவர் என்ன விலை அப்படின்னு கேட்கிறாரு. கௌதாரி 400 ரூபா ஒரு ஜோடி அப்படிங்கிறாரு. ஓகே, அது என்ன தனியா ஒரு கூண்டுல ஒரு கௌதாரியை போட்டு வச்சிருக்கீங்களா, அது என்ன விலை அப்படிங்கிறார். அது 5000 ரூபா ஒரு கௌதாரி, 5000 ரூபாய் அப்படிங்கிறார். என்ன வித்தியாசம், இது 400 ரூபாய் ஜோடி, அது ஒரு கௌதாரி 5000 ரூபாங்கிறீங்களே அப்படிங்கும்போது, அப்போ அவர் சொல்றாரு, அது நான் வளர்க்குறேன், அந்த கௌதாரியை நான் தனிப்பட்ட முறையில் வளர்க்குறேன். அந்த கௌதாரியை தான், இந்த கௌதாரிகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக நான் அந்த கௌதாரியை வச்சிருக்கேன். அது ஒரு மாதிரியா குரல் கொடுக்கும். அந்த குரலுடைய ஓசையை நம்பி மற்ற கௌதாரிகள்லாம் என்கிட்ட வலையில சிக்கிடும். அதனால அதுக்கு வேண்டிய உணவை நான் கொடுக்கறேன், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கறேன். அதனால அந்த கௌதாரி எனக்கு விசுவாசமா இருக்குது மற்ற கௌதாரிகள்லாம் பிடிச்சு கொடுக்கறதுக்கு. அதனால அந்த கௌதாரி 5000 ரூபாய் வேணா வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். உடனே அந்த வாங்க வந்தவர் சொல்றாரு, 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த கௌதாரியை கொடுங்க அப்படிங்கிறார். அந்த கௌதாரியை வாங்கி அந்த சந்தையிலேயே அதனுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறாரு. அப்ப அங்க நின்றுட்டு இருந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னையா உனக்கு என்ன பைத்தியம்? போலாங்குறிச்சி பெருமாக்கியரை 3 வரை பங்காளிகளுக்கு நான் பைத்தியக்காரன் தாயா, நான் பைத்தியக்காரன் தான். கதையை கேளுங்க. 5000 ரூபாய்க்கு கௌதாரியை வாங்கி அங்கேயே கழுத்தை நெரிச்சு போட்டுட்டிய அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு, தனக்கு விரும்பியது கிடைக்குது, தனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சு தர்றாரு அப்படிங்கிறதுக்காக இது குரல் கொடுத்து தன்னுடைய இனத்தையே இன்னொருத்தவனுக்கு காட்டி கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. கௌதாரிகள் தன்னால வலையில மாட்டி சிக்கி உயிரிழக்கிறது அப்படிங்கிறது விதி, இயற்கை. ஆனா இது இந்த ஒரு கௌதாரி என்ன பண்ணுது, தன்னுடைய இனத்துக்கே துரோகம் செய்யுது. தன்னுடைய குரல் கொடுத்து தன்னுடைய பக்கம் ஈர்த்து அதை அடுத்தவங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுது. அதனால இந்த மாதிரியான துரோகம் செய்யக்கூடிய கௌதாரிகள் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொன்னேன் அப்படிங்கிறாரு. இது கௌதாரிகளுக்கான கதை மட்டுமல்ல, நமக்கானது, நம் சமுதாயத்திற்கானது. இப்ப புரிஞ்சிருக்குமே என் பெருமாக்கி கரையில யாரு இன துரோகிங்கிறது. இனிமே என் சமுதாயத்தை பத்தி நான் பேச போறது கிடையாது. ஏன்னா ரொம்ப போராட்டம் பண்ணியாச்சு, ரைட்டா? இனி அதை சமுதாயத்தை பத்தி நான் பேச போறது இல்லப்பா. ஆனா என்னைய விளக்க மாத்தால அடிக்க 2 பேர் என் பங்காளிய தூண்டி விட்டாங்களா, 4 பொம்பளைகளை. இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர போறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒற்றுமையா வாழ்றதுக்கு நான் இவரோட போராட்டம் பண்ணேன், முடியல. ஆனா சாவுல எல்லாரும் ஒண்ணு சேருவீங்க. யாரோட சாவுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆண்டவன் யாரையும் சும்மா விட போறது கிடையாது. என் ஐயனும் ஸ்ரீ நரபலி கொண்ட ஐயனும் தெங்கன பைய கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என் இன துரோகி யாருங்கிறத. கதை புரிஞ்சிருக்கும். என் 3 பங்காளிகளுக்கு தான் இந்த பதிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த இன துரோகி யாருங்கிறது உங்களுக்கு ஒவ்வொருத்தர் மனசாட்சிக்கும் தெரியும். இது ஓகே, எனக்கு விளக்க மாத்தினேன், செருப்பாளையம் மாடி அடி தூண்டி விடுறிய, பொறுத்திருந்து பார்ப்போம். இனி நான் ஒரு காலமும் பெருமாக்கியகர அம்பலத்தை பத்தி பேச போறது இல்லை. ஏன்னா பெருமாக்கியகர அம்பலம் பாவனா கருப்பை அம்பலத்துடைய பங்காளில ஒருத்தன் கேட்டான், ஒவ்வொருத்தையும் தேவை பண்ணும்போது அம்பலத்தை வச்சுதான் பண்ணணும், நம்ம ரெக்கார்டா பண்ணியிருக்கிறோம், நம்ம எழுதியா கொடுத்துருக்கிறோம்னு கேட்டான். அதனால அவங்க பெருமாக்கியகர அவங்க பங்காளிகளே அவங்க அசிங்கப்படுத்தும் போது அதை பத்தி இனி எனக்கு கவலை இல்லை. என்னோட பிரச்சனை என்ன, என்னைய என் பங்காளி விளக்க மாத்த அடிக்க வந்தாங்கல்ல, எனக்கு அதுதான் நீ புடி. 4 பொம்பளைய என்னை போடணும்னு முடிவு பண்ணிட்டாளுங்க. அவளுக்கு என்னைய போடணும் முடிவு பண்ண நான் என் ஆயத்தை நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ரைட்டா? என் உயிருக்கு ஆபத்து வர்ற சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் 2 பேர் என் பங்காளிய. பெருமாக்கிற கருப்பராடி கரையை சேர்ந்து அவங்க பங்காளியே ரெக்கார்டா பண்ணி இருக்குன்னு கேட்டான் என்கிட்ட நேருக்கு நேர. ரெக்கார்டு பண்ணாம அம்மா கோயிலுக்கு முன்னாடி பட்டம் எல்லாரும் முன்னாடியும் ரெக்கார்டு பண்ணி தான் வச்சிருக்கிறோம், ரைட்டு? அதை நான் கரையை பத்தி பேச எனக்கு அவசியமே கிடையாது. அந்த அம்பலம் வச்சு
அந்த பெருமாக்கி கரை உள்ளவங்களாச்சு. என்ன, நான் ஊரோட தான் இருக்கேன். எனக்கு என் பெருமாக்கி கரை முக்கியம், என் அம்பலம் முக்கியம். எனக்கு அம்பலத்தை நீ அசிங்கப்படுத்தி எவன் அவனை அசிங்கப்படுத்தி பாருங்க, பார்த்துக்குவான். நீ அதை பற்றி நான் பேசுறதுக்கு வேலை இல்லை. இனிமேல் என்னைய அதாவது 4 பொம்பளை விட்டு என் உடம்பு பங்காளி 2 பேர். இனி அது பார்ப்போம், என்ன நடக்கணுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.